பரலோக தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி கொண்டு வர்றதுக்காக வாரத்தின் முதல் நாளில் உங்கள் சமூகத்திலே வந்து உங்கள் நாமத்தை துதிக்க ஆராதிக்க உங்களுடைய பிள்ளைகளை எங்களை பயன்படுத்தினதுக்காக துதித்த மக்களை, ஆராதித்த மக்களை இன்னும் வல்லமையாக தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அடியானை மறைத்து உம்முடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படியே அமர்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் கண்களை தெளிவாக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் பசும்பொன்னிலும் உத்தமமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் போது, படிக்கும்போது, இது என் எதிர்கால பொக்கிஷம் என்று சொல்லி யாரெல்லாம் வாசிக்கிறீங்களோ, கேட்குறீங்களோ, எழுதுறீங்களோ, அது உங்களுக்கு பின்காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன். இப்போ நம்ம வேதத்தை நம்ம தூக்கி சுமக்கும்போது இந்த வேதம் ஒரு காலத்துக்கு பின்காலத்தில் நம்மளை தூக்கி அது சுமக்கும். ஆமேன் சொல்லுங்க. இந்த சத்தியம் அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் ஆமேன் இந்த வேதம், நீர் விளம்பின வேதம் ஆமேன் மேன்மையானதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் கர்த்தருடைய வேதத்தை கேட்கும்போது, வாசிக்கும்போது, எதுக்கு இது நம்மளுக்கு இதுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் கூச்சப்படாமல் வெட்கப்படாமல் வேதத்தை நீங்கள் தூக்கும்போது இந்த வேதம் இந்த சமுதாயத்தின் மத்தியில், இந்த ஜனங்கள் மத்தியில் உங்களை தூக்கி ஒரு காலத்தில் சுமக்கும். நம்மை தூக்கி கர்த்தருடைய வேதம் நம்மளை சுமக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளை 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். ஆமென். தாவீதுக்கு ஒரு செய்தி வருது. நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் ஒரு செய்தி அனுப்புறார். யாருக்கு? தாவீதுக்கு. தாவீது தன் வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய மனுஷனாகிய நாத்தான் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து தாவீதுக்கு ஒரு செய்தியை சொல்றான். அது என்ன செய்தினா, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் நாத்தான் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை அனுப்புகிறார். இந்த கால வேளையில் ஆவியானவர் அருமையான சபை மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை, நற்செய்தியை அனுப்புகிறார். கர்த்தர் உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தி உனக்கு நல்ல நிலையான வீட்டை கர்த்தர் கட்டி தருவார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிலையான வீட்டை கட்டுகிறவர். நிரந்தரமான வீட்டை கட்டி கர்த்தர் இளைப்பாற பண்ணுகிற தேவன்.
கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதாவா இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரிய ராஜாவா இருந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்து நேச்சார் பெரிய அரண்மனையை கட்டி உலக புகழ் பெற்றவனா இருந்தான். அவன் ஒரு நாள் சொன்னான், இது என் பேர் பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னான். அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு அந்த பாபிலோன் அரண்மனை இல்லை, பாபிலோன் என்ற வார்த்தை இல்லாமல் போயிருச்சு, எல்லாம் தரைமட்டமாயிருச்சு. ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம சுயத்தினால நம்ம பலத்தினால நாம் கட்டுகிற வீடோ தொழிலோ வாழ்வாதாரமோ அது திருமணமாக இருந்தாலும் சரி அது நிலைத்திருப்பது இல்லை. அல்லேலூயா. அப்போ இங்கே வேதத்தில் பார்க்குற கர்த்தர் சொல்லி அனுப்புகிறாரு நார்த்தான் தீர்க்கதரிசிட்ட, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். தான் நற்செய்தி. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார். அங்கிட்டு பிராக்கு பார்க்காதீங்க, பக்கத்தில் பாருங்கள், வலது பக்கம் இடது பக்கம் பாருங்கள். தம்பி பார்த்து சொல்லுங்கள், சேம்ஸு சொல்லுங்கள், மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். யா அல்லேலூயா. சும்மா பிராக்கு பார்க்கக்கூடாது. டே யூதா, அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு வீட்டை கட்டி இளைப்பாற பண்ணுகிறவர். தாவீதுக்கு தேவனுடைய மனிதனாகிய நார்த்தான் தீர்க்கதரிசி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தான். அதுபோல இந்த கால வேளையில் உங்களுக்கு என்ன செய்தி? நல்ல செய்தி. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நல்ல செய்தி, நற்செய்தி. கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் ஆமென். மனுஷன் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் கூட வாழ்வது தேவனுடைய அனுக்கிரகம். நல்லா கவனிங்க. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து, தேவன் ஒரு மனுஷனுக்கு வீட்டை கட்டி கொடுத்து அந்த வீட்டில் சமாதானமாக வாழ்வது தேவனுடைய அனுக்கிரகம். சொல்லுங்க அல்லேலூயா. காலை நேரத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும். நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு ஒரு சமாதானமான ஒரு வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும். அது கூரை வீடாக இருக்கலாம், இல்லை மாடி வீடாக இருக்கலாம். அந்த வீட்டை கர்த்தர் கட்ட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கலாம். அவர்கள் அந்த எம்மாவு சீடர்கள் இயேசுவை நோக்கி, நீர் எங்களோடு தங்கிரும். பாருங்க, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று
இதெல்லாம் இயேசுவ வருந்தி கேட்குறாங்க. வருந்தினா கெஞ்சி கேட்குறாங்க, ஐயா பொழுது அடைய போகிறது, சாயங்காலம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து எங்களோடு என்ன செய்யுங்க, தங்கி இருங்கன்னு கூப்பிடுறாங்க. புரியுதா? இப்படி கூப்பிடணும் ஆண்டவரை. ஏசப்பா பணத்தை தாங்க, பொருளை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, அதெல்லாம் பின்னாடி. அந்த எமாவு சீடர்கள் இயேசுவை கூப்பிடுறாங்க, வாங்க அப்பா எங்களோடு என்ன செய்யுங்க, இந்த ராத்திரி தங்கி இருங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் போனார், ஏசப்பா போனாங்க. ஆனால் அங்கே அப்பம் சாப்பிட உட்கார்ந்துருக்கும் போது இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டார். அந்த எமாவு சீடர்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டு தேவகுமாரன் உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரத்யட்சமாய் பார்த்தார்கள். இயேசுவை கண்ட அவர்களுக்கு தரிசனமாகி தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறைஞ்சு போயிட்டார். அந்த பின்மாற்றத்துக்கு போன சீசர்கள் திரும்ப எருசலேமுக்கு நேராக நடக்க ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய நற்செய்தியை அங்கே கொண்டு போனாங்க எருசலேமுக்கு. அங்கே கலங்கி பயந்து கொண்டிருந்த அந்த 11 சீசர்களுக்கும் அங்கே இருந்த பெண்கள் எல்லாருக்கும் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நற்செய்தியை சொன்னாங்க. கைதட்டுமா எல்லாரும்? இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிற நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல அதிகாரத்தையும் அவர் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டு வந்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு வானத்திலும் பூமியிலும் என் பிதாவாகிய தேவன் சகல அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அன்றைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வர வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ளே அவர் வந்தா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் அல்லேலூயா பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் வருவதற்காக ஆவலாக இருக்கணும். ஆராதனைக்கு வந்துட்டு போகும்போது வேற எதையாட்டு கூட்டிகிட்டு போகக்கூடாது. சில பேர் போகும்போது நாயை கூட்டிகிட்டு போவாங்க, சில பேர் கழுதையை கூட்டிகிட்டு போவாங்க, சில பேர் சர்ப்பத்தை கூட்டிகிட்டு போவாங்க, சில பேர் பார்த்தா காக்காயை கூட்டிகிட்டு போவாங்க, கள்ளப்புறாந்த கூட்டி. இதெல்லாம் சுபாவம். ஆராதனை முடிஞ்சு போகும்போது பாஸ்டர் என்னை கடினமாக பேசிட்டார், நான் இனி ஆராதனைக்கு வரமாட்டேன்னு நாயை கூட்டிட்டு போவாங்க. சில பேரை பார்த்தா கழுதையை கூட்டிட்டு போவாங்க, கழுதையின் ஆவி. பின்மாற்றம், அடுத்தது விடுக்கு தட்டி வாழ்க்கையில தரித்திரமான ஆவிகள். சில பேர் பார்த்தா நாகப்பாம்பை கூட்டிட்டு போவாங்க, கோபத்தோட மன்னிக்காத சுபாவத்தோடு போவாங்க. சில பேர் பார்த்தா காக்காயின் ஆவி, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் காகான்னு கத்துற ஒரு அடக்கமில்லாத ஆவியை கூட்டிட்டு போவாங்க. கள்ளப்புறாந்த ஆவி, பிடுங்கி சாப்பிடணும், எப்படியாட்டு வாழணும் என்று சொல்ற ஒரு தெய்வீக சுபாவம் இல்லாத ஆவி. சில பேருக்கு கொக்கை கூட்டிட்டு போவாங்க, கொக்கு. சின்ன காரியத்துக்கு படக்குன்னு மயங்கி விழுந்துருவாங்க, சின்ன காரியத்திற்கு படக்குன்னு மயங்கி பதறிடுவாங்க.
கொக்கு சுடுறவன் டம்முன்னு வானத்தை நோக்கி சுடுவான். அங்கே உட்கார்ந்துருக்கிற கொக்குலாம் டப்பு டப்புன்னு என்ன செஞ்சிடும், மயங்கி விழுந்துடும். கொக்கினாவி. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் வசிக்கும் வீட்டுக்கு யார் வர வேண்டும்? யாரை கூட்டிட்டு போக வேண்டும்? நீங்க எங்க ஓடினாலும் இயேசுவை கூட்டிட்டு ஓடுங்க. அது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். இயேசுவை கூட்டிட்டு ஓடாம எவனையாட்டி கூட்டிட்டு ஓடுனா தலைமுறைக்கு நிந்த, தலைமுறைக்கு சாபம். இயேசுவை நீ எங்க போனாலும் இயேசப்பாவை கூட்டிட்டு போ. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் வசிக்கும் வீட்டில் இயேசப்பா தங்க வேண்டும், இயேசப்பாவை வரவேற்க வேண்டும். ஏன் நம்ம கைதட்டி பாடுறோம்? இதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஏன் நம்ம சத்தமா அல்லேலூயா சொல்றோம்? இதுக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சத்தமா நாம செய்தி அதிகாரத்தோடு செய்தி கொடுக்க? அதுக்கு அர்த்தம் என்ன? நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த தேவன், கல்லறையின் மூடியிருந்த கல்லை புரட்டி தள்ளின தேவன். அவர் ராஜாதி ராஜாவும் கிங் ஆப் கிங்காகவும் மகிமையின் தேவனா இருக்கிறார். அதனால அந்த தலைவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? கைதட்டி அவரை வரவேற்கிறோம். யாரு கேட்டா சொல்லுங்க, நீ செத்த ஆண்டவர் வணங்குறடா, உனக்கு கைதட்டு வராது. நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன், உயிருள்ள தேவன். அதனால எங்க கைதட்டி அந்த ராஜாவை நாங்க என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவதில் உற்சாகமா இருங்க. உங்களுக்கு என்ன வீடு கட்டுவார்? தாவீதுக்கு என்ன செய்தி வந்துச்சு? நிலையான வீட்டை உனக்கு கட்டுவார். நல்ல செய்தி. அதான் ஆவிக்குரிய வீடு. சொல்லுங்க, நம்ம ஒரு 5 வீட்டை குறித்து பார்க்க போறோம். தேவன் நமக்கு கட்டுகிற 5 வீடு. முதலாவது நம்ம வீடு. ஆமே. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, பாருங்க, இயேசு அந்த அத்தி மரத்தின் கீழ் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கினா. இயேசுவை தன் வீட்டுக்கு சந்தோஷமா அழைச்சிட்டு போனா. பாத்தீங்களா? இயேசு வந்து அண்ணாந்து பார்க்கிறார். உங்களை அண்ணாந்து பார்க்கணும். தம்பி, அருமையான தங்கச்சி, கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு இந்த கால வேளையில உன்னை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உன்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? வந்து நின்று அண்ணாந்து பார்த்து. ஏன்னா அந்த சகேயு இயேசுவை மனதார பார்க்க விரும்பினான். இயேசுவை மனதார பார்க்க விரும்பினான். அவர் யார், எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விரும்பினான். ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க விரும்பினான். இயேசு அந்த இடத்துல வந்து நின்று அண்ணாந்து பார்க்கிறாரு. சகேயுவே. அத்தனாயிரம் கூட்டத்தில் சகேயின் பேரை முன்ன பின்ன அவன் பார்க்கல. இயேசுவை அன்னைக்கு தான் பார்க்குறான். பாருங்க, இவங்க அம்மாவா அப்பா, சகேயின் அம்மா அப்பாவை வச்ச பேரு எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சு? சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும்னு சொன்ன உடனே சந்தோஷமா இறங்கி வந்தான். இயேசுவை தன் வீட்டுக்கு சந்தோஷமா கூட்டிகிட்டு போனா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம வீட்டுக்கு இயேசுவை கூட்டிட்டு போங்க. இயேசப்பா வாங்கன்னு கூப்பிடுங்க. இயேசு வந்த வீட்டில் சமாதானம் உண்டாகும். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் உண்டாகும்.
இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டிலே நித்திய ஆளுகையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் நிம்மதி இல்லை. 1ஆம் தேதி வந்த உடனே வாடகை கொடுக்கணும், கொடுத்தாலும் அடுத்த மாதம் வருமுட்டும் ஒரு வாடகை கொடுக்கணுமே இல்லைன்னா பாத்திரம் மண்ணங்களை தூக்கி வெளியே வீசிடுவாங்களேன்னு ஒரு பயம் இருக்கு. இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அந்த வீட்டில் ஒரு நிரந்தர சமாதானத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து வருகிற வீடு ரட்சிக்கப்படும். இயேசு கிறிஸ்து தங்குற வீடு ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஏதோம் ஓபேத் என்று சொல்ற ஒரு ஆசாரியனுடைய வீட்டில் 3 மாதம் தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு இருந்துச்சு. கர்த்தர் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்ட தாவீது உடனே தேவனுடைய பெட்டியை தன்னுடைய நகரத்துக்கு, சீயோன் நகரத்துக்கு கொண்டு வர அவன் ஆர்வப்பட்டான். கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு வந்தது. தாவீதை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். தேவ பிள்ளைகளே, சபையை நடத்துகிற கர்த்தர், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வரணும். நீங்களும் உங்க குடும்பமும் சந்ததிகளும் என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவை கூப்பிடுங்க. எந்த ஒரு வாதையும் உங்களை மேற்கொள்ளாதபடி நம்மளை கர்த்தர் பாதுகாப்பார். கைதட்டுமா? அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம ஆண்டவர் வருகிற வீடு எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது பாருங்க. கவனிங்க. உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், கவனிங்க, சத்துருக்களை உனக்கு கர்த்தர், நல்லா கவனிங்க, உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்துக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியமான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு. ஆமே. உன் பாளையம் எப்படி இருக்கணும்? பாளையம்னா என்னது? வீட்டு கிரவுண்டு, போட்டிக்கால் முன்னாடி இருக்கிற அந்த வீட்டு கிரவுண்டு. ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க தங்கி இருக்கிற அறைகள் எப்படி இருக்கணும்? அசூசி காணப்படக்கூடாது. வட்டிக்கு பணத்தை கொடுக்க கூடாது. வீணான ஆதாயத்திற்கு உங்களுடைய இருதயங்கள் போகக்கூடாது. அசூசினா அதான் அர்த்தம். அல்லேலூயா. அசூசியான காரியங்களை கண்டு கர்த்தர் உன்னை விட்டு போகாதபடி. எதுக்காக உன் பாளையத்தில் உலாவுறாரு? உன் சத்துருக்களுக்கு உன்னை விலக்கி பாதுகாக்க, மரண கண்ணிகளுக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்க, வேடனுடைய கண்ணிகளுக்கு உன் பொருளை போட்ட வியாபாரத்தை வளைய தப்பு வைக்க அவர் உன் பாளையத்தில் உலாவுறாரு. அசூசி உன்னிடத்தில் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. பொய்யான வார்த்தையில் காணப்படக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுக்குள்ள இங்க பாருங்க, சினிமா கூத்தாட்டங்கள் என்ன செய்யக்கூடாது? களியாட்டங்கள் இருக்கக்கூடாது. அசூசியமான காரியங்களுக்கு விலக்கி கவனமா இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள், அல்லேலூயா. உன் பிள்ளைகளை பார்த்து பேதி எடுப்பான்னு சொல்லக்கூடாது, கொள்ளையில போவான்னு சொல்லக்கூடாது, நாசமா போவான்னு சொல்லக்கூடாது, சீ கர்மம்னு சொல்லக்கூடாது.
சொல்லுங்க, வாயில இயேசு ரத்தத்தை பூசி சொல்லுங்க, இனிமே நான் அப்படி என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். பேதினா லூஸ் மோஷன், கொள்ளைனா திடீர் மரணம், அல்லேலூயா. கர்மம்னா சாபு. வார்த்தையை பேசக்கூடாது. அசூசியமான காரியங்களை தேவ ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சகேயின் வீட்டுக்கு போன உடனே அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் நாளத்தனை என்ன செஞ்சிடறேன், அதை திரும்ப கொடுத்துட்றேன்னு சொன்னான். கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கு என்ன வந்துருச்சு? கரங்களை தடி சொல்லு, என் வீட்டுக்கு என்ன வந்துருச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அனுமதி இல்லாம லோத்து அவன் மனைவி பிள்ளைகளும் போய் சோதோம் குமார பட்டணத்து எல்லையில அழகான கல்லு வீடு கட்டினாங்க, அழகான வீட்டை கட்டினாங்க. என்ன நடந்தது? புறஜாதி ராஜாக்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்தது அந்த வீடு சோதோம் குமாரா பட்டணத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி அழிக்கும் போது அந்த வீடு வாசலெல்லாம் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் தாவீதிலே சொல்றார், உனக்கு நிலையான வீட்டை கட்டுவா. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். சங்கீதம் 118:15 எழுதப்பட்டிருக்கு, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர. உங்க வீட்டில் நீங்க கூடி ஆராதிக்கும் போது நல்லா கைதட்டி பாட்டு படிக்கலா, அதான் இயேசுவை உயிர் தெழுந்ததுக்கு அடையாளம். அப்படி போட்டு உலகத்தார போல எதையோ சொல்லிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது செத்த கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம். இயேசு உயிர் தெழுந்ததை விசுவாசிக்காத அடையாளம். சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு நம்ம வீட்டுக்கு வர வேண்டும். பூட்டப்பட்ட கதவு திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. செத்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். தெய்வ பயம் நமக்குள்ள இருக்கணும். சுவாசிகளுக்குள்ள பயபக்தி இருக்கணும். உள்ள சில சபையில் எழுதி போட்டிருப்பாங்க ஜெப வீட்டில் செல் ஆப்புன்னு சொல்லி. நம்ம சபையில் அது எழுதி போடலை. ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கிறதுனால நீங்கள் செல்லை ஆஃப் பண்ணிடுவீங்க, இல்லாட்டா சைலண்டில் போட்டு குப்பரை போட்டுருவீங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சில தம்பிலாம் பாருங்க, வெளியே நின்று ஃபோன் பேசிக்கிட்டு ஓடுறதும் வர்றதுமா இருக்கிறாங்க. அப்படியே நீ ஆராதனைக்கு வர்ற? ஆண்டவருடைய பிள்ளை தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் கூடாரத்திலே கம்பீர சத்தம் ஒலிக்கும். உங்க வீட்டில் ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆராதனை, ஜெபம் அல்ல சத்தமா இருக்கணும். அல்லேலூயா, சத்தமா துதிக்கணும். ஒரு வாலிய பிள்ளைலாம் நம்ம சபையில் முன்னாடி நிற்க பாருங்க, கையில் இப்படி கர்ச்சீப் வச்சுக்கிட்டு தட்டுனா சத்தம் கேட்குமா? கையில் கர்ச்சீப் வச்சுக்கிட்டு கை தட்டுற, கையை கர்ச்சீப்பை சொருவு உள்ள இடுப்பில் இப்படி சொருவிக்கிறேன்னு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி. சரி, அது ஒரு காரியம் போட்டோம். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம வீடு, சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு பேதுருவின் வீட்டுக்கு போனார். இயேசு முதல்ல எங்க போனாரா? பேதுருவின் வீட்டுக்கு போறார். அப்பதான் போறார் அந்த வீட்டுக்கு. அங்க பெரிய ஒரு நோயாளி பேதுருவின் மாமி படுத்து கிடக்குறாங்க. மாமி பாருங்க, நீண்ட நாளாக காய்ச்சல்ல சுரமா படுத்து கிடக்குறாங்க. இப்போ பேதுருவுக்கு நிம்மதி இருக்குமா? நல்ல சாப்பாடு கிடைக்குமா? என் மனைவி ஓடி ஓடி போய் யாரை பார்ப்பாங்க? அவங்க அம்மாவை போய் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இயேசு வீட்டுக்குள்ளே போனவுடனே அந்த மாமியின் கையை பிடிச்சாரு. காய்ச்சல் என்ன செஞ்சிருச்சு? உன் வீட்டுக்குள்ள இயேசு வந்தா, அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தா எல்லா தீய ஆவிகளும் அந்தகார வல்லமைகளும் ஓடிடும். கைதட்டுமா எல்லாரும்?
இயேசு வந்த வீட்டில் என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும், சுகம் உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை வீட்டுக்கு கூட்டி போங்க. ஏசப்பா வாங்கன்னு கூப்பிடுங்க. அல்லேலூயா. யோவான் 20:19 படிச்சேன்னா இயேசு அல்லேலூயா பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே போனார். 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று அல்லேலூயா. எந்த நாள்ல சொல்லு, கேளுங்க பக்கத்தில். எந்த நாள்ல? ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள். பூட்டப்பட்ட அறைக்குள்ள யூதர்களுக்கு பயந்ததுனால கதவு சன்னெல்லாம் பூட்டிட்டு அப்படியே கப்பு சுப்புன்னு கிடக்குறாங்க, மரண பயத்தில். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அவங்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அட பயந்தாளி பயல்களா, செத்து தொலைங்கடான்னு சொல்லல, இதோ உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். கைதட்டுவோமா? இயேசு சமாதான கர்த்தர். நம்மளை பார்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆராதனையில் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், எதை குறித்தும் பயப்படாதே, எதை குறித்தும் குழம்பாதே, உனக்கு சமாதானம். எந்த பிரச்சனையும் குறித்து கலங்காதீங்க, கர்த்தரை பிடிச்சுக்கங்க. ஏசப்பா நீங்க வந்தா போதும். சங்கீதம் 122 7வது வசனத்தில் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் வந்துடும். ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 119 54வது வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. நான் பரதேசியா தங்குற வீட்டிலே உம்முடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயின. நம்ம வாழ்ற வீடு தற்காலம்தான். அதான் பரதேசியா தங்குற வீட்டில் உம்முடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயின. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் அல்லேலூயா ஆண்டு அனுபவிக்கிறவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, அரசியல்வாதிகள் பெரிய பெரிய சினிமா நடிகரெல்லாம் பாருங்க, தாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம், இரும்பு கோட்டை கட்டி 1000 வருஷம் வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க நினைப்பெல்லாம் எப்படி மாறிடுது, ஏமாற்றமாக மாறிடுது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பரதேசியாக தங்குற இந்த வீட்டில் உம்முடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயின. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அப்படி வீட்டில் ஆண்டவருடைய வசனத்தை கீதமாக படிக்கிறீங்க? கீதம்னா தெரியுதுல, சங்கீதம், கீதம். நான் சின்ன பிள்ளையில் மாந்தோப்பில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐயா இருப்பார். இவ்வளோ தண்டியில் இருக்கும் பைபிள், நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். சத்தமாக சங்கீதமாக பாடுவாங்க. வாசிக்கும் போதே ராகம் போட்டு வாசிப்பாங்க. எனக்கு அப்பமே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னடா இந்த ஐயா. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை நாம பரதேசியாக தற்சமயம் நாம தங்கி இருக்கிற இந்த வீட்டில் வசனங்களை பைபிளை கீதமா படிக்கிறீங்களா, எரிச்சலா படிக்கிறீங்களா, கீதமா படிக்கிறீங்களா? எரிச்சலா நான் பைபிளை படிக்கிறேன்னு உற்சாகமா ஒரு அழலியா சொல்லுங்க பாப்பா. நல்ல கவனமா இருக்கிறீங்க.
நான் கீதமா படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். கீதமா படிக்கிறேன். பைபிளை படிக்கும் போது எப்படி படிக்கிறேன்? சங்கீதம் சரி கமா பதனிசா போட்டு என்ன செய்கிறேன்? படிக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். என் போட்டில் சேலா என்ற பேர் எழுதுனா காணாது. சேலா என்றால் ராகம். ராகம் போட்டு கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும், துதிக்கணும். புரியுதா? இப்ப அல்லேலூயா, ஆண்டுடைய பிள்ளைகள், ஆமென். ஆரகோண சங்கீதம் சொன்னா சரி கம பதனிசா பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆரகோண சங்கீதம் சரி கம பதனிசா. ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது சங்கீதம் பாடணும். தேவ மனிதர்கள் வாசிக்கும் போது அந்த பாட்டை சங்கீதமா பாடுறாங்க, இனிமையா பாடுறாங்க. இன்னையும் ஃபாதர் பெர்க்மான் செய்யா வயசு போயிருச்சு, ஆனாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புது புது ராகத்தில் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் வருங்காலத்தில் தேவனுடைய வசனம், நாம் பரதேசியா தங்குற வீடு, நமக்கு நிரந்தரமான வீடு பரலோகம். நான் பரதேசியா தங்குற வீட்டில் நம்முடைய பிரமாணங்கள் எனக்கு எப்படி இருக்கணும்? கீதமா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும்? இயேசு தங்குற வீடா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு தங்குற வீட்டில் எந்த ஒரு கழுதையின் ஆவியும் பில்லி சூனி ஆவிகள் அந்தகார வல்லமையில் என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக நம்ம உள்ளமாகிய வீடு. நம்முடைய உள்ளமாகிய வீடு. உள்ளம்னா தெரியுதுன்னா, உள்ளம்னா உள்ளம் பெணிய இல்லை, உள்ளம் இருதயம். நம்ம இருதயமாகிய வீட்டுக்குள்ள ஏசப்பா தங்கி இருக்கணும். அதனாலதான் பாருங்க சார், நீதிமொழிகள் 23:26 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கலாம். என் மகனே, உன் இருதயத்தை என்ன செய்ய எனக்கு தான் கேட்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. இருதயத்தில் ஆண்டவருடைய அந்த தெய்வீகம் வந்து வாசம் பண்ணட்டும். இது கடைசி காலத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறான். தம்பி கவனிங்க, கடைசி காலத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். இது அதாவது லவோதிக்கையா சபையின் காலத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். லவோதிக்கையா சபையின் காலம். இப்போ நம்ம வாழ்கிற காலம் பிலதெல்பியா சபையின் காலம். கடைசி காலத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். பிலதெல்பியா சபையின் காலம் முடியும் போது லவோதிக்கையா சபை காலம் வருது. 7வது சபை லவோதிக்கையா சபை ஆடம்பரம், ஆடம்பரமான சபை, அனித்தியமான பாவ சந்தோஷத்தின் சபை. அந்த லவோதிக்கையா சபையை பார்த்து சொல்றாரு, இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய உள்ளமாயி கதவை திறந்து கூப்பிடுங்க. சில பேர்லாம் கைதட்ட மாட்டேங்கிறிய, வாய் திறந்து சத்தமாக பாட மாட்டேங்கிறிய, செய்தி கேட்கும்போது கொட்டாய் வேற விடுறிய. அல்லேலூயா. உங்கள் இருதயமாயி கதவை திறங்க, உங்கள் உள்ளமாயி கதவை திறங்க. சொல்லுங்க அல்லேலூயா. 2ஆம் உலக மகாயுத்தம் நடக்கும்போது, 2ஆம் உலக மகாயுத்தம் நடக்கும்போது ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய மகளுடைய ஒரே பெண் குழந்தை,
அந்த குழந்தை பிறக்கும் போதே தாய் என்ன செஞ்சிருத்தா? இறந்துட்டா. தகப்பன் மட்டும்தான் இருக்கிறாரு. அவரும் இராணுவ வீரர். அவரு இந்த பிள்ளைய யுத்தத்துக்கு போகும்போது அந்த பிள்ளை கழுத்தில் ஒரு சின்ன ஒரு போர்டு மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அந்த பிள்ளை கேட்குற மாதிரி, என்னைய யாராட்டி எடுத்து வளர்ப்பியலா, என்னை யாராட்டி எடுத்து வளர்ப்பியலா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. அந்த இராணுவ வீரர் வந்து அந்த ரெண்டாவது உலக மகா யுத்தம் நடக்கும்போது யுத்தத்துக்கு போனவர் மரிச்சு போயிட்டார். இந்த பிள்ளை அனாதை ஆயிடுச்சு. இந்த பிள்ளை தெருவில் நடந்து போகும்போது அந்த பிள்ளை கழுத்தில் என்ன எழுதியிருக்கு? என்னை யாராவது எடுத்து வளர்ப்பியலா அப்படின்னு சொல்கிற ஒரு டாலர் மாதிரி பேப்பர் தோங்குது. பார்க்குறவங்கெல்லாம் அந்த பிள்ளை கழுத்தில் என்ன இப்படி இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. யாரும் அந்த பிள்ளை என்ன செய்யலை? ஏற்றுக்கிறல. ஒரு ஏழை சகோதரி அந்த பிள்ளையை பார்த்தவொன்னே மனதுருகி கண்ணீர் வடிச்சு, ஐயோ இவ்வளவு 8 வயசு மதிக்கத்தக்க இந்த பிள்ளை, ஐயோ என்ன அனாதையாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அந்த ஏழை சகோதரி அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போய் அரவணைச்சு அந்த பிள்ளைய என்ன செஞ்சுருக்காங்க? அன்பு செலுத்தி பிள்ளைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையுடைய வஸ்திரத்துக்கு உள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரில் எழுதியிருக்கு, என் மக பிறக்கும் போதே தன் தாயை இழந்துட்டா, நானும் யுத்தத்துக்கு போகிறேன், திரும்பி வருவேனோ வரமாட்டேனோன்னு எனக்கு தெரியலை, இந்த பிள்ளையை நீங்கள் வளர்த்தா உங்களுக்கு ஆமாம் 1000 கோடி நன்றி, என் பிள்ளையை நீங்கள் வளர்த்து வாழ்மையாக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டருக்குள்ளே நிறைய பணம் இருந்திருக்கு. அந்த லெட்டருக்குள்ளே அந்த கவருக்குள்ளே என்ன செஞ்சுருக்கு? நிறைய பணம் இருந்திருக்கு. அல்லேலூயா. அந்த சகோதரி ஆச்சரியப்பட்டு அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படித்தான். அவருக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த படகு இல்லை. அல்லேலூயா. பிறக்கும் போதே அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். நல்ல தொட்டில் இல்லை. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உன்னை தேடி வருகிறார். அவரை நீ உன் இருதயத்தில் வளர்க்கணும். உங்க இருதயத்தில் அவரை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அந்த இயேசுவுக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கிறது, அந்த இயேசுவுக்குள்ள சம்பத்து இருக்கிறது, அந்த இயேசுவுக்குள்ளே மகிமை இருக்கிறது, அந்த சிலுவையின் உபதேசத்துக்குள்ளே தேவ பலன் இருக்கிறது, தேவ பலன் இருக்கிறது. இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளு. யாரோ எவரோன்னு விடாத. இயேசப்பா நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்முடைய இதய கதவை தட்டுறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. தம்பி தங்கச்சி அருமையான சகோதரா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாச வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த இயேசுவை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க சபைக்கு வர்றிய நல்லது, ஆனா இயேசு உங்களுக்குள்ள வரணும். யோவான் 14:23 எழுதப்பட்டிருக்கு, என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் வசனத்தை கை கொள்ளுகிறவன் அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் வந்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய வசனத்தை இந்த காலை வேளையில் ஏற்றுக்கொள்ளுங்க.
ஏசப்பா வந்து உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுவா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரிக்கு பெரிய நற்செய்தி காத்திருந்தது. அது மாத்திரமா கிடைச்சிருக்கும், அந்த பிள்ளைக்கு சொந்தமான அந்த இராணுவ வீரன் வச்சுட்டு போன வீடு வாசல் சொத்து சுகமெல்லாம் அந்த சகோதரிக்கு கிடைச்சது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார்னா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் மேன்மையானவர். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 24:7 எழுதப்பட்டிருக்க வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. கைதட்டி சொல்லுங்க, யார் இந்த மகிமையின் ராஜா? சொல்லு மகனே, சொல்லு மகளே, சொல்லு மகளே, அல்லேலூயா சொல்லு. ஆமென். நாம் வசிக்கிற வீட்டில் ஏசப்பா வர வேண்டும். நம்முடைய உள்ளமாகிய அந்த வீட்டுக்குள்ளே ஏசப்பா என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு நமக்குள்ளே வர வேண்டும். மூன்றாவதாக குடும்பமாகிய வீடு. யோசுவா 24:15 சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு பாருங்க, கணவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, மனைவி பிள்ளைகள் வீட்டில் என்ன செய்யுது? களியாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாருங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பிள்ளைகள் தான் தோண்டித்தனமா தெரியுது. பிள்ளைகள் தான் தோண்டித்தனமா தெரியுது. மைதானத்தில் உட்கார்ந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கு. யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அடங்காத பிள்ளைய மட்டக்கம்பெடுத்து என்ன செய்யணும்? பின்னாடி இருக்கு பாருங்க பெடக்ஸ் குண்டி, அதிலேயே போடணும். போட்டு கர்த்தருக்கு நேரா திருப்பணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மட்டும் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டியது தகப்பன் தாயுடைய பொறுப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. மட்டை கம்ப சட்டாப்ப மாதிரி அடிச்சா ஆமாம் வீக்கம்தான் வரும், உடலுக்கு பாதிப்பு வராது. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் பைபிள் படிக்கலை, அவன் ஆராதனைக்கு வரலைன்னா ஆமாம் அப்பந்தான் உங்கள் சிலம்பு விளையாட்டை என்ன செய்யணும்? காட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அவன் எங்கள் பிள்ளைகளுக்கு பாருங்க, சரிமிலா லீதியா பெனியல்கிட்ட கேளுங்க, கம்பை எடுத்து இப்படி சிலம்பு விளையாண்டு காய்ப்பேன், போட்டுருவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம குடும்பமா ஆண்டவர் ஆராதிக்கணும். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம். ஏற்ற துணைனா மனைவி. மனைவி எதுக்கு முடிக்கிறது? பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்காக. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, 2 பேர் கூடி இருந்தால் சூடு உண்டாகுமே, முப்புரி நூலு அல்லாது. குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் வாயத்திர சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பயந்துட்டீங்களோ? சொல்லுங்க அல்லேலூயா. குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கணும். முழு குடும்பமும் ஆண்டவர் ஆராதிக்கணும். மோசே சொல்றான், பார்வோன் முழு குடும்பத்தையும் விட மாட்டேங்கிறார், விட்டா தாண்டா உன்னை நான் விடுவேன்னு சொல்லி கர்த்தர் வாதை அனுப்புறார். ஆண்டவர் முழு குடும்பம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. நம்ம குடும்பமெல்லாம் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் வளர்ந்தா போதும், 17, 18 வயசு வந்தா போதும், தாயின் தகப்பனுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறல்ல, நான் பைய போவேன். அல்லேலூயா. ஆமாம், நீ பைய போவியோ? என் கையில் என்ன இருக்கு? தார்கோல் என்ன செய்யுது? இருக்கு.
ஓடு ஒழுங்க ஆராதனைக்கு அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். முழு குடும்பமும். ஏன்னா விவாகம் யாவருக்கும் கடமை. விவாகம் என்றால் என்ன? திருமணம். திருமணம் எதுக்கு? அல்லேலூயா. ஆட்டோட குடியோட அழுதால ஓவாச்சின்னு சொல்றதுக்கா? குழந்தைகளை பெற்று செல்வ பாக்கியமா வாழ்றதுக்காக. குடும்பமெல்லாம் நம்ம குடும்பமெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும். சொல்லுங்க, அல்லேலூயா. குடும்பமெல்லாம் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம மணவாட்டியாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 128 குடும்பத்துக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128 படிச்சீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் குடும்பத்துக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அல்லேலூயா. நாலாவதாக நம்முடைய சபையாகிய வீடு, ஆலயமாகிய வீடு. சங்கீதம் 65 4வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 65 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி. ஆமென், ஆமென். குடும்பமா வந்து 4வது பாயிண்ட், தேவனுடைய நன்மையினால் நாம் திருப்தியாக வேண்டும். உம்முடைய வீட்டின் நன்மைகளால் நாங்கள் என்ன செய்வோம்? திருப்தியாவோம். குடும்பமா நாம் சேர்ந்து வந்து தேவ ஆலயத்திலே ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு அவருடைய நன்மையினாலே நம்ம திருப்தியாகணும். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தார போல நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டை கள்ளர் குகையில் ஆக்கினியலேன்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லுங்க, ஏசையா தீர்க்கதரிசி தேவாலயத்துக்கு போனான். தேவாலயத்திலே தேவ மகிமையை கண்டான். தேவனுடைய பலிபீடத்தின் அக்கினியினாலே அவன் உதடு சுடப்பட்டது. பலிபீடத்தின் அக்கினியினாலே ஏசையா தீர்க்கதரிசியின் உதட்ட ஆண்டவர் சுட்டார். அவன் அக்கிரமம் நிவர்த்தியானது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தையாகி அக்கினி வந்து நம்முடைய நாவை அப்படி சுடுவார். அக்கிரமத்தை அழிப்பார். சாபங்களை சுட்டரிப்பார். தரித்திரங்களை சுட்டரிப்பார். பயத்தின் ஆவியை சுட்டரிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தை வரும்போது நம்மளை கண்டித்து உணர்த்தும். சொல்லுங்க, ஆலயம் 18 வருஷமா நிமிரக்கூடாம இருந்த கூனி ஆலயத்துக்கு போனா அன்றைக்கு அவள் கூணு நிமிர்ந்தது. 18 வருஷமா கூனி இருந்த அவள் நிமிர்ந்து துதித்தா. பல வருஷமா மலடியாயிருந்த அன்னாள் தேவாலயத்திற்கு போய் அழுதா. அந்த வருஷத்திலே அவளுடைய கற்ப வாசல் திறக்கப்பட்டது. சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஆலயத்திலே போதகர் நடுவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்து பேசி கொண்டிருந்தார். சொல்லுங்க, அல்லேலூயா. சங்கீதம் 122:1 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். நான் கால வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆர்வத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த உங்களை கர்த்தர் உற்று நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். உற்று நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். அலங்கார வாசல்ல இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த முடவனை பேதுரு யோவானு உற்று பார்த்தாங்க. வெள்ளியும் பொண்ணு எங்களிடத்துல இல்லப்பா, எங்களிடத்துல நிரந்தரமா தங்கி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அந்த ஆலயத்திலே அவனை தூக்கி விட்டார்கள். அவன் குதித்து எழுந்தான். அவன் தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்குள்ளே போனான். சொல்லுங்க, அல்லேலூயா. தேவாலயம் ஆலயமாகி இந்த வீட்டை மறந்துடாதீங்க.
உபவாச கூட்டத்துக்கு வாங்க, வேத பாடத்துக்கு வாங்க, அதிகாலை ஆராதனைக்கு ஜெபத்துக்கு வாங்க, சகோதரிகள் கூடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வாங்க, சகோதரமார் கூடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஆலயமாகிய வீடு. 5வது பாயிண்டை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் மனசில் இன்னைக்கு 5 என்றால் கிருபை, தேவ கிருபை. 5 என்றால் தேவ கிருபை. பரலோகமாகிய நித்திய வீடு நமக்கு இருக்கு, மறந்துடக்கூடாது. ஏன் நம்ம இவ்வளவு காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? பரலோக வீடு. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 23. தாவீதினுடைய ஏக்கத்தை கவனிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், அதான் விசுவாசம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதான் அல்லேலூயா சொல்லுங்க. அதான் பரலோகம். இந்த பூமியில் இருக்கும்போது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் போய் என்ன சொல்றாரு? நீடித்த நாட்களான, கைதட்டும் எத்தனை பேருக்கு விளங்குது? நீடித்த நாட்களான நான் நிலைத்திருப்பேன். பரலோகமாகிய வீடு. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் தேவனால் கட்டப்பட்ட அஸ்திவாரமான வீட்டுக்காக அவன் காத்திருந்தான் வாசிக்க. இயேசு சொல்றார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை வந்து திரும்ப கூட்டிட்டு போவேன்னு சொல்றார். பிலிப்பியர் 2-3 அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருகிறதை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட 5 அப்பங்கள். சொல்லுங்க, முழங்கால் போட்டு சொல்லுங்க. எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு சொல்லுங்க. 1, நாம் வசிக்கிற வீடு இயேசு தங்குற வீடா இருக்கணும். எல்லாரும் அப்படியே முழங்கால், சீக்கிரமா முழங்கால் படிட்டு தேவ சிந்தையோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தாவீதுக்கு நல்ல செய்தியை கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசின்னு சொல்லி விடுறார். உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தின கர்த்தர் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவாராக. அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையிலே உங்களுக்கு உணர்த்துற காரியம், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் உங்களுடைய பூமிக்குரிய வீட்டை கட்டணும். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய வீட்டையும் கட்டி தருவார். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வீடு. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. 1, நாம் வசிக்கும் வீடு. வலதுகையை நெஞ்சில் வச்சு இன்னைக்கு அப்பாவோட நீங்க பேசுங்க. கர்த்தாவே, நானும் என் குடும்பமும் தங்கி தாபரித்து வசிக்கிற வீடு அசூசி காணப்படக்கூடாது, அவிசுவாசம் காணப்படக்கூடாது, பொய் புரட்டு கெட்ட வார்த்தைகள் அங்கு இருக்கக்கூடாது. என் வீடு எப்போதும் துதியின் கோட்டையா இருக்கட்டும், துதியின் வாசலா இருக்கட்டும்.
என் வீடு எல்லாம் இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க. உங்க வாயின் வார்த்தைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை, என் வீடு ஒரு துதியின் கோட்டையா, துதியின் வீடா இருக்கட்டும். நான் என் வீட்டாரும் எங்க உள்ளமாய வீட்டில் ஏசப்பா தங்கி இருக்கணும். எங்க உள்ளமாய வீடு, எங்கள் இருதயம் எப்போதும் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு தெய்வீக பிரசன்னம் நிரம்பி இருக்கணும். ஆவியானவருடைய நிரப்புதலை நீங்க விசுவாசிக்கணும். ஆவியானவர் வரும்போது ஒரு மெல்லிய சத்தம், ஆராதனை முடியுக்கு முன்னே யாரும் போகக்கூடாது. வாலிப தம்பியை வெளியே போகக்கூடாது. வெளியே போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் பல்ல காட்டக்கூடாது. உள்ளே வந்துடணும். ஆராதனை முடிஞ்சு தான் வெளியே போகணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளமாய வீட்டை கர்த்தருக்கு கொடுங்க. பாவ அறிக்கை பண்ணுங்க. வேதனை உண்டாக்குற வழிகள் என் இருதயத்தில் உண்டோ என்று பார்த்து, ஏசப்பா என்னை நித்திய வழியிலே நடத்துங்க. மூன்றாவது, நம்ம குடும்பமாகிய வீடு. குடும்பம் ஒருவரும் பின்னடையக்கூடாது. எல்லாம் ரட்சிக்கப்படணும். பேரன் பேத்தி பிள்ளைகள் மருமகன் எல்லாருக்குள்ளேயும் அந்த தெய்வீக பிரசன்னம் கடந்து போகும். தெய்வீக வல்லமை கடந்து போகணும். அல்லேலூயா. நாங்கள் கடந்த நாளில் நாகூர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள மலைகள், அநேக மலைகள் மேலே மேகம் தங்கி இருக்குது. அப்படியே பஞ்சு மேகம் அப்படியே தங்கி இருக்கு. அதை சுற்றிலும் பார்த்தா அப்படி குளிர்ச்சி, தென்றல் காற்று மகிமையா இருக்கு. அந்த மலைகளெல்லாம் பள்ளத்தாக்கி எங்கும் பார்த்தா காற்றலை, காத்தாடி, கரண்ட் எடுக்கிற அந்த காத்தாடி ஆயிரக்கணக்கில் சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. நம்ம மேல மேக ஸ்தம்பம் தங்கி இருக்கணும், அக்னி ஸ்தம்பம் தங்கி இருக்கணும். யாருக்குள்ள கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து வாசமா இருக்கிறாரோ, எந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ, அந்த குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய ஆளுகை பரிபூர்ணமா இருக்கு. சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆலயமாகிய வீடு, நான் பிறந்த வீடு, நான் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வீடு, நான் மாதந்தோறும் ராபோச்சன திருவிருந்து எடுக்கிற வீடு, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் வந்து ஆராதிக்கிற வீடு, என் வீட்டு மேலே எப்போது நான் ஆவலாக இருக்கணும். எப்போது என் வீட்டை குறித்து தான் நோக்கம் இருக்கணும். ஆண்டவரே, இந்த வீட்டில் எங்களுக்காக இரவும் பகலும் குடும்பமாய் ஜெபிக்கிற ஒரு மேய்ப்பனுடைய வீடு இருக்கிறது. எங்களுக்காக கண்ணீர் சிந்துகிற, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற, ஆமா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய குடும்பம் அங்கே இருக்கிறது. எங்களுக்காக ஒரு மேய்ப்பன் அங்கே இருக்கிறார். நாங்க சந்தோஷமா இருந்தா தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நாங்க அழுதா அவங்க அழுவாங்க. ஆண்டவரே, நாங்க இரவும் பகலும் அந்த வீட்டை குறித்து கவனமா இருப்போம். அந்த வீட்டில் இருக்கிற ஊழியக்காரர், அந்த குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் ஞான இருதயம் அடைகிறீர்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஐந்தாவது, பரலோகமாகிய வீடு. அல்லேலூயா சொல்லுங்க.